டல்லஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்க முடியாது ஃபாதர். அடுத்த வருஷமா 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் அது ரெடியாக இருக்குது. அன்னதானம் போடுற இடம் வாங்க உள்ள அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறார். அந்த ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெரியவர், ஆகவே வயது முதிர்ந்தவர். உள்ளே போய் கையெல்லாம் கழுவிட்டு வர்றப்ப பார்க்குறாரு, இடையில சோறு பரிமாறமே, நீங்கள் சோறு போடுறது நீங்கள், உங்களுக்கு நன்றி சொல்லுங்க, நான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் யாருக்கு நன்றி சொல்கிறீங்க? கடவுளுக்கு. பூமி விளைகிறது, விவசாய தொழிலாளர் வேலை செய்கிறார், அவர்களுக்கு வேண்டுமானால் நன்றி சொல்லுகிறேன், நிலத்திற்கு நன்றி சொல்லுகிறேன். எதுக்கு கண்ணால் காணாத காண முடியாத கடவுளுக்கு போய் நன்றி சொல்றீங்க? மாட்டேன். என்ன செய்யறாரு? நன்றி சொல்லிட்டு சாப்பிடறதா இருந்தால் சாப்பிடுங்க, இல்லையா எந்திரிச்சு போயிடுங்கன்றார். அந்த ஐயா போட்டு போயிடுறாரு, சாப்பிட போயிடுறாரு. அந்த இரவு இறைவன் அவருக்கு தோன்றி அவர் சொல்லுகிறார், என்ன நீ இப்படி செஞ்சுட்ட பாத்தீங்க அப்படின்னு எடுத்து என்ன சொல்லுவேன், எப்படி இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். ரெஸ்பெக்ட். ஓகே, ரொம்ப ரிலையபிளா இருப்பாங்க, ரொம்ப நம்ப தகுந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது கடைசி எழுத்து என்னது? டி. சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? வெரி டேலண்ட். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி டீக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா டைம் பவுண்ட். எதை செஞ்சாலும் ஒரு கால வரையறைக்கு உட்பட்டு அவங்க ரொம்ப கருத்தோட செஞ்சு முடிச்சிருவாங்க. இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், கல்யாணம் பண்ணி பாரு, அப்ப புரியும் உனக்கு. தேவமாதா கிறிஸ்து என்ற ரட்சிதர் தாவீதிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையில் கிடைத்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். அவரே கிறிஸ்து எனும் ரட்சிதர். அவர்
அது சரி, இன்னைக்கு நீங்க ஏன் தாமதமா வந்தீங்க? அதை ஏன் கேக்குற? நான் இங்கேயும் வேலை செய்யறேன், வீட்டுக்கு போய் அங்கேயும் வேலை செய்யறேன். கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி கல்லளவு வேலை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ரங்கோலி சாம்பார் கிளாஸ் ரொம்ப